உங்களுடைய டயட் மெனு காலையில இருந்து நைட் வரையும் என்னவா இருந்துச்சு? நான் வந்து I use Gulkand and all that. I think I've told you that. அது ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க எங்களுக்கு ரெசிபி சொல்லுங்க மேம். அது ப்ளீஸ் சொல்லுங்க மேம். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நம்ம Gulkand வாங்கிட்டு லைக் நார்மல் Gulkand வாங்கிட்டு இப்போ நீங்க அதை எப்படி மேம் ஆக்சுவலா மெயின்டைன் பண்றீங்க? எப்பயும் அதே டயட் தான் ஃபாலோ பண்றீங்களா? இல்ல. I have black coffee. Black coffeeக்கு பஞ்சமே இருக்காது. நல்லா black coffee வித் சுகர். Afternoon will be the most difficult one to do because afternoon நம்ம வந்து கிளினிக் வருவோம். அப்பதான் ஒருத்தர் வந்து பிரியாணி வச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க. நீங்க யூஸ்வலி நல்ல ரைஸ் எடுக்கிற பர்சன். ஆமா ஆமா ஐயோ ஆமா ரொம்ப ஐ எம் வெரி மேம். சீட் அன்னைக்கு என்ன மேம் சாப்பிடுவீங்க? அது சொல்லுங்க. சீட் அன்னைக்கு ஆக்சுவலி சீரியஸா that will only will happen. நிறைய ரைஸ் வச்சு மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அடுத்த விஷயம் உங்கள் வெயிட் லாஸ் பற்றி கூட பேசியிருந்தேன். அதுவுமே இட் இஸ் லைக் வைரலாக போச்சு. எப்படி? ஏன்னா அதில் வந்து நீங்கள் அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணீங்க அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் 3 வேளை என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக சில விஷயங்கள் கேட்கணும். உங்களுடைய டயட் மெனு காலையிலேருந்து நைட் வரையும் என்னவா இருந்துச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது? ஓகே, ஸோ மார்னிங் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், அம்லா ஜூஸ், ஏதாவது ஒன்று, அம்லா ஜூஸோ இல்லைன்னா இளநீர், அப்படி இல்லைன்னா ஐ யூஸ் டு டேக் அந்த ஃபெனுக்ரீக், அது ஏதாவது ஒன்று, ஏதோ ஒன் ஐ ஹாவ். வி கான் ஹாவ் எவ்ரி திங். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் 2 to 3 eggs, 1 whole egg எடுத்துப்பேன். மற்றது எல்லாமே ஒயிட் சைல் டேக். தென் ஐ ஃபினிஷ் மை ஜிம், ஏதோ ஏதோ வீட்டில் இல்லை வெளியில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் ஆல்சோ அது முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் பிளாக் காஃபி. பிளாக் காஃபிக்கு பஞ்சமே இருக்காது. நல்லா பிளாக் காஃபி வித் சுகர். வித்அவுட் சுகர். நோ சாரி, நோ சுகர். இது I used to have honey. பட் சில பேர் சொன்னாங்க ஹனி எல்லாம் வந்து இல்லை, ஸ்டீவியா அதெல்லாம் வந்து சீட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ ஆக்சுவலி டேக் அட்லீஸ்ட் ½ ஸ்பூன் ஆஃப் ஹனி. இல்லைன்னா ரொம்ப போராக இருக்கும் அது குடிக்கிறது. ஸோ எல்லாரும் சொன்னாங்க ஹனியும் சீட் தான், நீங்கள் வந்து ஹனியும் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீவியாவும் சீட் தான். அப்புறம் அந்த மாங்க் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, அது கூட ஐ ஹவ் ட்ரைட். ஸோ இது எல்லாமே தான். பட் கொஞ்சம் ஐ டோன்ட் மைண்ட், ரொம்ப அப்படியே ஐ டென்ட் டேக் தட் இன்டு இது. மாங்க் ஃப்ரூட் வந்து கொஞ்ச நாள் அந்த மாங்க் ஃப்ரூட்லேருந்து சுகர் இது பண்ணி தட் யூஸ் டு பி மை ஃபேவரட் ஆல்சோ. அதுலேயே வந்து லட்டூஸ், ரவா லட்டு பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் ஐ யூஸ் டு டூ. ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி முடிச்சிடுவேன். அண்ட் ஐ டெஃபினெட்லி ஹாவ் அட்லீஸ்ட் ஏதோ 1 slice ஆஃப் பிரெட் இல்லை 1 இட்லி, ஏதோ ஒன்று ஐ ஹாவ். பட் இட்லிக்கு ஐ டேக் நிறைய சாம்பார் பிகாஸ் தட் இஸ் ப்ரோட்டீன், பருப்பு இல்லை. ஸோ அண்ட் இட் இஸ் ஆல் பாயில்டு, ஒன்றும் இது பண்ணுறது, நோ ஆயில், நோ தாளிச்சு போடுறதுலாம் வேணாம் சொல்லிடுறேன். ஸோ ஒன்லி தேட். அண்ட் ஆஃப்டர்நூன் will be the most difficult one to do because afternoon நம்ம வந்து கிளினிக் வருவோம். அப்போதான் ஒருத்தர் வந்து பிரியாணி வச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க. நீங்க யூஸ்வலி நல்ல ரைஸ் எடுக்கிற பர்சன். ஆமா ஆமா ஐயோ ஆமா ரொம்ப ஐ எம் வெரி, இப்பெல்லாம் வந்து எனக்கு ரைஸ் பார்த்தாலே இவ்வளோ போதும் அப்படின்னு இருக்கு. பட் ஐ யூஸ் டு ஈட் அ லாட் ஆஃப் கார்ப்ஸ், லைக் அதுவும் முக்கியமாக ரைஸ். ஸோ ரைஸ் இப்போ வந்து வாட் டிட் ஐ டூ, அதான் எல்லாரும் பண்ணுற மாதிரி மில்லட், கொஞ்ச நாள் மில்லட் பிரியாணி, மில்லட் வச்சு ஃபிஷ் குழம்பு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னால் முடியவே முடியாது, இது வந்து முடியல, இது எனக்கு டிப்ரெஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இதில் வந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மட்டர் ரைஸ். கேரளா ரைஸில் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஃபில் ஆகிடும்ல. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டு லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன்டு இட். அண்ட் கர்டில் வந்து லாட்ஸ் ஆஃப் கூட்டு அண்ட் ஹேப். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஈவினிங் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு இது வரும். ஸோ அப்போ திருப்பி ஒரு பிளாக் காஃபி. தென் ஐ யூஸ் டு ஹேவ் திஸ் சீட்ஸ். ஏன்னா நம்ம சும்மா அதை ரோஸ்ட் பண்ணி சீட்ஸ் சாப்பிடணும்னா தட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம அதை பண்ண மாட்டோம் மோஸ்ட்டாக. நான் வந்து ஐ யூஸ் Gulkand and all that. I think I've told you that. அது ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய பேர் கேட்டாங்க. இது நீங்க எப்படி பண்றீங்க? எங்களுக்கு ரெசிபி சொல்லுங்க மேம். அது ப்ளீஸ் சொல்லுங்க மேம். அது நம்ம Gulkand வாங்கிட்டு லைக் நார்மல் Gulkand வாங்கிட்டு ரோஸ்டட் சீட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம அதை அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு வி புட் தட் Gulkand நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு வச்சிருவேன் நான் அந்த இதில். அவ்வளோதான். அது டெய்லி சாப்பிட முடியாது. டெய்லினா வந்து அதுக்கு வந்து அன்னைக்கு சொன்ன இல்லை ஐ புட் பீனட், இதெல்லாம் அதெல்லாம் பீனட், அந்த சீட்ஸில் கொஞ்சம் பீனட்ஸ் போட்டு when you eat it அது ஸ்நாக் ஆகிடும். Gulkand வந்து whenever you're craving in the night. ஸோ மோஸ்ட்லி பீரியட்ஸ் டைமில் வந்து யூ கிரேவ் ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஹாவ் தட்.
தட் இஸ் இது ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட ஒரு ரொம்ப க்ளோஸ் கிளைண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதுலேருந்து ஐ காட் இட். எப்படியாவது நம்ம வந்து அந்த ரெசிபி இது பண்ணிட்டு வீட்லயே இப்போ பண்ணி சாப்பிடுறது. அது இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு மேம். எல்லாருமே அதை அவங்களோட பேக்ல வந்து good கேரி way. பண்ணாங்க. நிறைய சூப்பரான விஷயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் டு ஹேவ் தட். நைட்டும் இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஸோ நைட் வந்து எனக்கு சப்பாத்தினாலே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அண்ட் யாரும் சொன்னாங்க நீ சப்பாத்தி சாப்பிட்றது ஒன்று தான், ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றது ஒன்று தானே. ஸோ நான் யூஸ் டு டேக் லைக் 3 to 4 spoons ஆஃப் மட்டர் ரைஸ் அண்ட் நிறையா சிக்கன் ஆர் எக்ஸ் அந்த மாதிரி ஐ யூஸ் டேக் நல்லாவே. இன்கேஸ் நான் வெளியே போனேன்னா ஐ வில் சூஸ் அகெயின் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வரும்போது தான் வந்து நம்மளுக்கு மெயின் இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது யூஸ் டு டேக் அ ஸ்பூன் ஆஃப் ஹனி, இல்லைன்னா மாங் ஃப்ரூட்டோட சாக்லேட்ஸு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் டு டேக். ரொம்ப வெயிட் லாஸ் ஆனது அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆஃப்டர் டேக்கிங் GLP-1 ஐ டிட் லூஸ் அ பிட் ஆஃப் இட். பட் எனக்கு வந்து என்ன ரொம்ப ஒரு இது இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஏசி கீழே உட்காந்து ரொம்ப குளிர்ந்துச்சு. பிகாஸ் ஐ யூஸ் டு லூஸ் மசில் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் இப்போ வந்து ஐம் ஒன்லி ஆன் ப்ரோட்டீன் இன்டேக், ஜிம் ப்ராப்பர்லி, ஜிம் பிலாட்டஸ் அண்ட் ஆல் தட் ப்ராப்பராக இட்ஸ் கோயிங். ஸோ ஒன்ஸ் இஃப் யூர் டேக்கிங் ட்ரக்ஸ் லைக் மஞ்சாரோ, ஒசம்பெக், வீகோவி இதெல்லாம் எடுக்கிறவங்க உங்களுக்கு எப்போ அதை ஸ்டாப் பண்ணணும் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ரைட் சூப்பர்விஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் எடுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு அது நம்ம நிறுத்தவே முடியலன்னு உங்களால் கொடைக்கானல் வரைக்கும் கூட போக முடியாது, அந்த குளிர் கூட உங்களால் தாங்க முடியாது. யா ஸோ இட்ஸ் நாட் அ மிராக்கிள் ட்ரக்னு சொல்கிறாங்க, பட் டெஃபினெட் நாட் ஈஸி ட்ரக் டு. ஸோ ஐ டிட் நோ வென் டு ஸ்டாப். இப்போவும் வந்து என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், டேப்பர் பண்ணிவிடுவேன், நான் கொடுக்கவே மாட்டேன், நோ வேன்னு சொல்லிடுவேன். டேப்பர் பண்ணி டூ சம்திங், ஸ்டார்ட் வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால் அவங்களே குறைஞ்சிருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு வி ஒர்க் ஹியர். ஃபைனலி மேம், அதை இப்போ நீங்கள் அதை எப்படி மேம் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்பயும் அதே டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, ஆக்சுவலி அந்த ஒரு டிராஸ்டிக் டயட்லாம் இப்போ வந்து அது இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஆல்டர்னேட் வந்ததுனால ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து ஐ எம் டேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எப்போவுமே அது நான் நெகோஷியபிள். ஸோ ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஆஸ் அ விமன் டெஃபினெட்லி நான் நெகோஷியபிள். ஸோ வந்து ப்ரோட்டீன் வில் ஹாவ் டு டேக், பட் நாட் டூ மச், நாட் டூ லெஸ், ப்ராப்பராக. And also my supplements I don't skip. I totally stopped my injections of GLP அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ரெகுலர் ஒர்க் அவுட் டெஃபினட்டாக ஐ வில் ஒர்க் அவுட் at least 3 to 4 days per week. எவ்ரி டே இன்டென்ஸ் ஒர்க் அவுட்லாம் கிடையாது, 3 to 4 days a week சம் ஒர்க் அவுட் ஏதோ ஒன்று, இல்லை வீட்லையாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன், டிவி யூடியூப் போட்டு ஆடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஏன்னா அது ஒரு வேலைன்றதை வில் ஃபினிஷ் இட் ஆஃப். அண்ட் இந்த கேலரி டெஃபிசிட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கேலரி டெஃபிசிட்டில் இருப்பேன், டயட்ல டெஃபிசிட்டில் இருப்பேன். 1500 கேலரிஸ்னா ஐ வில் பி ஆன் 400 300 அந்த மாதிரி ஒரு டெஃபிசிட்டில் இருப்பேன். அது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த இது இருக்கும். ஸோ ஐ வில் டூ தட். ஸோ அப்படி இப்படி பண்ணி வந்துடும் நம்மளுக்கு. சீட் டேவும் வந்து as I said சீட் டே அப்போ எனக்கு என்ன வேணுமோ ஐ ஈட். மேம் சீட் டே அன்னைக்கு என்ன மேம் சாப்பிடுவீங்க? சீட் டே அன்னைக்கு ஆக்சுவலி வீட்டில் பண்ணுறது நல்லா எனக்கு என்ன பிடிக்குமோ வீட்டில் பண்ண வச்சு சாப்பிடுவேன். சீரியஸாக தட் ஒன்லி வில் ஹேப்பன். நிறைய ரைஸ் வச்சு அது மாதிரி ஒரு 2 வேளை ஐ ஹேவ் ரைஸ், அந்த மாதிரி தான் சீட் டே. நாட் லைக் எனக்கு ஆக்சுவலி இதுக்கப்புறம் இந்த மாதிரி டயட்டில் இருந்ததுக்கப்புறம் சீட் டேலையுமே ஐயோ நம்ம இப்படி இருந்துட்டோமே, நம்ம திடீர்னு திருப்பி ஒரு 2 kg போட்டுற போகிறோம், எங்கேருந்து ஊருக்கு பொருள் போட்டுற போகிறோம், 3 kg போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் நம்மளுக்கே இருக்கும். ஸோ நம்மளே வந்து ரொம்ப நம்ம அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறோம்னா இட் இஸ் டெஃபினெட்லி வில் ஹெல்ப். சூப்பர் நைஸ். அண்ட் இந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். நிறைய பர்சனல் கான்வர்சேஷன் உங்களோட ஜர்னியுமே சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் லைக் ஸோ நைஸ் அண்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.